2017 ஆண்டு 19வது வினா, அறை வெப்பநிலையில் திண்ம ஈரயடின் பென்டாக்சைடு I2O5 ஆனது கார்பனோரோக்சைடுடன் தாக்கம் புரிந்து கார்பனீரோக்சைடு அயடின் என்பவற்றை தரும். I2O5 கார்பனோரோக்சைடோட தாக்கம் புரிஞ்சா I2வும் கார்பனீரோக்சைடும் 5CO 5CO2 தாக்கம். இதனை வழி மாதிரி ஒன்றில் உள்ள கார்பனோரோக்சைட்டின் அளவை அளப்பதற்கு பயன்படுத்தலாம். 5 டெசிமீட்டர் கியூப் வழி மாதிரி 5 டெசிமீட்டர் கியூப் வழி ஒரு குடுவையிலே 5 டெசிமீட்டர் கியூப் வழி. அதுல CO இருக்கு. வழி மாதிரியை I2O5 அடங்கிய ஒரு குழாயினூடாக அனுப்பி வெளிப்படுகின்ற அயனியானது நீர் கேஐ கரைசலில் மிகை கேஐ உண்டு சேர்க்கப்பட்டது. அதாவது வார I2ஐ கரைக்கிறதுக்கு தான் கேஐ சேர்த்திருக்கு. அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கேஐயை சேர்த்தா என்ன தாக்கம் நடக்கும் என்று ஒன்றும் தேவையில்லை. இந்த தாக்கத்தின் மூலம் I2 வரும் என்று எடுத்துக்கொள்ளுவோம். வெளியிடுகின்ற அயடினானது நீர் கேஐ கரைசலில் சேர்க்கப்பட்டது. கிடைக்கும் கரைசல் மாப்பொருளை காட்டியாக கொண்டு Na2H2O3 அது இந்த செறிவு தந்திருக்கு, நியமிப்பு செய்யப்பட்டது. தேவைப்பட்ட Na2H2O3 என்ற கனவளவும் தந்திருக்கு. வழி மாதிரியில் உள்ள கார்பனோரோக்சைடின் செறிவு ppm என்னன்னு கேட்டுக்கிறேன். அப்ப Na2H2O3யோட நடக்கிற தாக்கத்தை பார்ப்போம். Na2H2O3க்கு I2க்கான தாக்கம் இதுதான். Na2H4O3 தக 2 NaI அப்ப தேவைப்பட்ட Na2H2O3 இந்த மூல காணலாம். Na2H2O3 0.005 மூல் டெசிமீட்டர் -3 தர 10 தர 10⁻³ டெசிமீட்டர். இருக்கிறார்கள் எல்லாரும் மியூட் பண்ணி விட்டுறோம். தஸ்னியா மைக்க ஓன் பண்ணி இருக்காதீங்க. மைக்க ஓன் பண்ணி இருந்தீங்கன்னா நான் ஒரு நாளும் கேள்வி எழுதுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லாம எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுவேன். அடுத்ததாக எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்குவேன். சரி, அப்ப பெருக்கி விட்டீங்களா 5 தர 10⁻³ தர 10 தர 10⁻³ 50 தர 10⁻⁶. அப்படியே இருக்கட்டும். 50 தர 10⁻⁶. அப்ப I2 இந்த மூல் I2 எவ்வளவா இருக்க வேண்டாம் 25 தர 10⁻⁶. 25 தர 10⁻⁶. இது இந்த I2 இந்த மூல் 25 தர 10⁻⁶ மூலண்டா வழி மாதிரியில் உள்ள COவின் மூல். வழியில் உள்ள COவின் மூல் என்ன செய்ய வேணும்? 5ஆல பெருக்கி விடுங்க. 25 தர 10⁻⁶ மூல் தர 5. 25 125 தர 10⁻⁶. இப்ப வழி மாதிரியில் உள்ள COவின் திணிவை காணலாம். என்னத்தால பெருக்க வேணும்? மூலக்கூட்டு திணிவால பெருக்க வேணும். அப்ப வழியில் உள்ள COவின் திணிவு, வழியில் உள்ள COவின் திணிவு பெருக்கினீங்கன்னா 125 தர 10⁻⁶ மூல் CO மூலக்கூட்டு திணிவு கார்பனுக்கு 12 ஒட்சனுக்கு 16. அப்ப 28 கிராம் மூல் மைனஸ். இதை பெருக்கி விட்டீங்கன்னா விட வேணும் 125 28ஆல பெருக்கும் போது
3500 தர 10 6 அப்படியே இருக்கட்டும். 3500 தர 10 6 உங்களுக்கு இதுல கேட்ட கேள்வி என்னன்னா வழி மாதிரியில் உள்ள சிஓவின் அளவு பிபிஎம் என்று கேட்டிருக்கு. அதை எப்படி காண்றோம்டா பிபிஎம்க்கு 2 விதமா காணலாம். மொத்த வழியின் திணிவின் மேல் சிஓவின் திணிவு தர 16. சிஓவின் திணிவு இப்படி ஒரு பிபிஎம்க்கு நான் கோவை ஒன்று எடுக்கலாம். சிஓவின் திணிவு இல்லையா? சிஓவின் திணிவின் கீழ் வழியின் திணிவு தர 100 என்ன வழியில் உள்ள சிஓவின் சதவீதம் என்று சொல்லுவீங்க. திணிவு சதவீதம் 100க்கு பதிலாக நாங்க இதுல என்ன போட போறோம்? 16ஆம் அடுக்கு போட்டு பிபிஎம் என்று சொல்லுவோம். சிஓவின் திணிவு கண்டுட்டான். இப்ப நான் என்ன காண போறேன்? வழியின் திணிவு எப்படி காண போறோம்? வழியின் கனவளவு தெரியும். അതിന്റെ അടർത്തി തന്നിருக்கு. അടർത്തി തര കണവളം. അടർത്തി 1.4 തര 10⁻³ ഗ്രാം സെന്റിമീറ്റർ മൈനസ്. ഓക്കെ, 10⁻4 ഗ്രാം സെന്റിമീറ്റർ മൈനസ് 3. വളിയുടെ കനവളവ് 5 ഡെസിമീറ്റർ. അപ്പൊ ഇതിനാണ് 5000 സെന്റിമീറ്റർ ക്യൂബ് പോകും. അപ്പൊ 1.4 5000 വരും. 1.4 தர 5000. அப்போ 1.4 தர 5000 பெருக்கி விட்டீங்கன்னா 7000 என்று வரும். 7000 தர 10⁻³ வழியுண்டு. அப்ப நான் இதுல ஒன்றே போட போறேன். ഇതിന്റെ തിരിവ് 3500 തര 10⁻6 കീഴ് 7000 തര 10⁻³ തര 16. എന്താണ് ഇതിലെ பாத்தீங்கன்னா 10⁻6 16 வெட்டுப்பட்டால் 3500 கீழ் 7000 தர 10⁻3. 10⁻3 விடலாம். 3500 கீழ் 7 500 என்று வரும். இதான் 500 பிபிஎம். விட வந்து 3வது விடை. சோ கேள்வியை செய்து போட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம்.
இது முடிஞ்சாக சொல்லுங்க, அவசரம் இல்லை, எல்லாரும் செய்யணும். சரி, ஓகே ஓகே ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வருவனவற்றுள் 20வது கேள்வி. பின்வருவனவற்றுள் கந்தகம் மற்றும் அதன் சீர்மைகள் தொடர்பான பொய்யான கூற்று. சோ நான் உங்களுக்கு சொன்னால் ஒவ்வொரு கேள்வியும் செய்ய அது சம்பந்தமா கொஞ்சம் படிச்சுட்டு வர வேணும். சரிதானே? சரி. கந்தகம் ஆனது ஒட்சியேற்ற நிலைகள் -2 தொடக்கம் +6 வரை உடைய ஓர் அலுலோகமாகும். சரி, கந்தகத்தின் ஒட்சியேற்றன் வந்து -2ல இருந்து +6 வரை பெறும். ஆக்சிஜன் ஒட்சியேற்ற நிலை -2ல இருந்து +2 வரை என்ன ஒட்சிஜன். ஒட்சிஜனுக்கு -2 தொடக்கம் +2 வரை வரும். கந்தகத்துக்கு -2 தொடக்கம் +6 வரை வரும். சரிதானே? ரைட். கந்தகம் தெரிந்த எஸ்ஓடன் தாக்கம் புரிஞ்சு SO3 விளைவாக தரும். கந்தகத்தின் தாக்கங்கள் H2SO4 தாக்கம் புரிஞ்சா கந்தகம் SO2 ஒட்சியேற்றம் அடையும். H2SO4 SO2 தாழ்த்தப்படும். சக H2. கந்தகம் பிளஸ் தெரிந்த HNO3 என்றா கந்தகம் பிளஸ் HNO3 தாக்கம் புரிஞ்சா என்ன வேணும்டா H2SO4 SO2 வராது. கந்தகம் பிளஸ் தெரிந்த HNO3 என்றா H2SO4 NO2 H2O வரும். இது முந்தி பழைய சிலபஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா கழிச்சவை. கந்தகம் பிளஸ் தெரிந்த HNO3 என்றா SO2 வருமெண்டம், சூடான தெரிந்த HNO3 என்றா H2SO4 வருமெண்ட மாதிரியும் கழிச்சுக்கலாம். இப்ப பிள்ளைகள் எங்கட நியூ சிலபஸ்ல இதுல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து இதுல சூடான சரி அந்த கதை ஒன்றுமே இல்லை. இப்ப எங்களை பொறுத்தலையில கந்தகம் சரிந்த HNO3 தாக்கம் புரிஞ்சா உருவார விளைவு என்னண்டா H2SO4 தான் வரும். சரிதானே? ரைட். அடுத்தது கந்தகம் கார்பன் சரிந்த HNO3 தாக்கம் புரிஞ்சா CO2 NO2 H2O வரும். கார்பனுக்கு CO2 வரும், கந்தகத்துக்கு மட்டும்தான் H2SO4 வரும். அப்ப அது ரெண்டாவது கூட்டு தான் பிள்ளையானது. SO3 வரும்ன்றது பிள்ளை. SO2க்கு ஒட்சியேற்றியான் தாழ்த்தியான்னு சொல்லி பெற முடியும். ஏனென்றா கந்தகத்தின் ஒட்சியேற்றம் பாத்தீங்கன்னா -2 0 +2 +4 +6 இதுதான் கந்தகத்தின் ஒட்சியேற்றம். உங்களோட இதிலேயே சொல்லினா அதாவது -2 தொடக்கம், அதாவது ஒட்சிஜன் தவிர்ந்த கூட்டம் 16 மூலகங்கள் -2 தொடக்கம் +6 வரையான இரட்டையன் ஒட்சியேற்றங்களை காட்டுகின்றன என்று சொல்லப்படுது. -2 தொடக்கம் +6 வரையிலான இரட்டையன் ஒட்சியேற்றங்களை காட்டுகின்றது என்று சொல்லப்படுது. சரிதானே? ரைட். இரட்டையன் அப்ப இதை காட்டும். அப்ப பாருங்க SO2 என்பது இங்க இருக்கு, இதெல்லாம் கட்ட போகுது. யார் SO2? அப்ப ஒரு ஆள் ஒட்சியேற்ற கருவியாய் தொழிற்பட வேணும்னா தாழ்த்தப்பட வேணும், தாழ்த்தும் கருவியா தொழிற்பட வேணும்னா ஒட்சியேற்றப்பட வேணும். SO2 பொறுத்தவரையில +4ல இருக்கு. +4ல இருக்கிறபடியா தாழ்த்தப்படலாம். அது நேரம் +6க்கு ஒட்சியேற்றப்படலாம். அப்ப SO2 ஒட்சியேற்றியாயும் தொழிற்படலாம், தாழ்த்தியாகவும் தொழிற்படலாம். அப்ப SO2க்கு ஒட்சியேற்றியாயும் தாழ்த்தியாகவும் தொழிற்பட முடியும். நிறைய தாக்கங்கள் படிச்சிருப்பீங்க. SO2 ஒட்சியேற்றம் கரியா தொழிற்படுற தாக்கங்கள், தாழ்த்தும் கரியா தொழிற்படுற தாக்கங்கள் எல்லாம் இந்த கேள்விகள் செய்ய எடுத்து பார்த்து கொள்ளணும். சரிதானே? பெருமளவிலான கந்தகத்தின் தகனம் அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும். அமிலமலைக்கு பங்களிப்பு செய்கிற வாயுக்கள்ல NO2 SO2 வரும். ஆனா CO2 வாயு அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யாது. செறிந்த SO4 ஒரு வெண்டமிலமாகவும் ஒரு ஒட்சியேற்றும் கருவியாகவும் ஒரு நீரகற்றும் கருவியாகவும் தொழிற்பட முடியும். செறிந்த SO4 ஒரு வெண்டமிலமா தொழிற்படும். உதாரணமாக NaOH தாக்க முடிய வெண்டமிலமா தொழிற்படும். ஒரு ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படும். நீரகற்றும் கருவியா தொழிற்படுற தாக்கங்கள் குளுக்கோஸுக்கு செறிந்த SO4 சரிதானே? குளுக்கோஸ் அப்ப C6H12O6 solid இதற்கு செறிந்த SO4 சேர்க்கலாம். சேர்த்தால் என்ன வரும்? 6 கார்பன் solid சக 6 H2O நீர் அகற்றப்படும். கரிதான் மிஞ்சும். இதே மாதிரி சுக்ரோஸுக்கு சேருங்கோ. C12H22O11 solid செறிந்த SO4 சேருங்கோ.
செறிந்த H2O செய்தா நீரகற்றப்படும். நீரகற்றப்பட்டா 12 கார்பன் சாலிட் சக 11 H2O லிக்விட். அதே மாதிரி எதனோலுக்கு இது கூட ரிசோர்ஸ் புக்ல கொடுத்துருக்கு. எதனோலுக்கு லிக்விடுக்கு செறிந்த H2O சேரும்போது என்ன வரும்? C2H4 கேஸ் வரும். இது நீரகற்றப்பட்டு நீர் எரி பெறும். அப்ப செறிந்த H2O நீரகத்தியாக தொழிற்படுறதாக இவ்வளவு பெறும். அதே மாதிரி H2SO4 ஒட்சியேட்டியாக தொழிற்படுறதாக வரும். சரிதானே? அதே நேரம் நீரகத்தின் தொழிற்படுறதாக இதுவும் கொடுத்திருக்கிறேன் உங்களோட ரிசோர்ஸ் புக்ல. அது குளுக்கோஸும் இதனோடும் நான் அதிகமாக தந்திருக்கிறேன் சுக்ரோஸுக்கும் வரும். சரிதானே? அதே நேரம் ஒட்சியேட்டியா தொழிற்படுறதாக உங்களுக்கு தெரியும். இதோட உலோகங்களோட வரும், அலோகங்களோட வரும். கந்தகத்தோட செறிந்த H2O தாக்க முடிஞ்சா SO2 H2O வரும். கார்பனோட செறிந்த H2O தாக்க முடிஞ்சா CO2 SO2 H2O வரும். உலோகங்களோட தாக்க முடிஞ்சா மெக்னீசியம் பிளஸ் செறிந்த H2O தாக்க முடிஞ்சா MgSO4 SO2 H2O வரும். MgSO4 SO2 H2O வரும். அதே மாதிரி செப்பு பிளஸ் H2SO4 தாக்க முடிஞ்சா என்ன வரும்டா செப்பு சல்பேட் பிளஸ் SO2 பிளஸ் H2. ஸோ இப்ப பாருங்க கந்தகத்தை பற்றி இன்னைக்கு பார்த்தா கூட்டம் 16 நிறைய விடயங்கள் கேட்டிருந்தது. SO2 பற்றி கேட்டிருந்தோம். சரிதானே? கந்தகத்தை பற்றி கேட்டிருந்தோம். நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறோம் இதுல. ஆகவே இன்னைக்கு நீங்க கூட்டம் 16 எடுத்து அதோடைய தியரிகள் எல்லாத்தையும் திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. பேப்பர் செய்யறது பிள்ளைகள் இதே கேள்வி திருப்பி வர மாட்டில்ல, இந்த பகுதி கூட திருப்பி வரும். திருப்பியும் H2SO பற்றி ஏதோ ஒரு 4 வசனம் சொல்லுவாங்க. சரிதானே? ஆகவே நீங்கள் என்ன கவனம், இது ஒரு பேப்பர் கிளாஸ்ன்றது ஒரு கோஆர்டினேஷன் கிளாஸ். அதாவது எல்லா பாடத்தையும் ஒருங்கிணைக்கலாம் ஒரே நேரத்தில். ஸோ நீங்கள் இதனூடாக இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு சொன்ன நான் செய்துட்டு வர சொல்லி செய்து வந்திருந்தா இன்னைக்கு கூட்டம் 16 பற்றி வாசிச்சிருப்போம். சரிதான்? கூட்டம் 16 முறைகள் எடுத்து திருப்பி பார்த்து கொண்டு போங்க. பேப்பரோட சேர்த்து பார்த்து கொண்டு போவோம். சரி, அடுத்த கேள்வி 21வது கேள்விக்கு போவோம். 21 21வது கேள்வி. N2 கேஸ் சக 3 H2 கேஸ் 2 NF3 கேஸ் எனும் தாக்கத்துக்கான டெல்டா ஸ்டாண்டர்ட் -263 கிலோஜூல். இந்த தாக்கத்தின் வெப்ப மாற்றம் -263 கிலோஜூல் -1. NF ஆயத்தின் பிணைப்பு கூட்டப்பிரிகை வெப்ப உடலைகள் தந்திருக்கு. FF பிணைப்பின் பிணைப்பு கூட்டப்பிரிகை வெப்ப உடலை பெருமானமே நடக்குது. என்னென்ன உடைத்தால் 2 N கேஸ், 3 FF பிணைப்பை உடைச்சா 6 F கேஸ். இதுல எண்ணெய் பிணைப்பு கூட்டுப்பிரிகை சக்தி தந்திருக்கிறோம் 946 கிலோஜூல் 3 FF பிணைப்பு பிரிகை சக்தி தான் கேட்டு கிடக்கு. அப்ப டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் டி தரம் 3 போட்டுக்கிறேன். 3 இருக்க வரும். 3 FF பிணைப்புடைய போதில்லை. இதுல உடைக்க போறோம். இதை உடைக்க என்ன எத்தனை NF பிணைப்புடைய மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் NF3 இந்த கட்டமைப்பு இதுதான். NF3 இந்த கட்டமைப்பு. இதுல எத்தனை NF பிணைப்புடைய 3 NF பிணைப்புடைய. ஆனா உங்களுக்கு எத்தனை NF3 தான் இருக்கு? 2. ஆகவே 6 NF பிணைப்புடைய போதும். NF பிணைப்பு பிரிகை சக்தி 272 கிலோஜூல் 3. இந்த வெப்பரசாயன சக்கரத்தை பயன்படுத்தி என்ன நாங்கள் என்னத்தை காணலாம்? NF பிணைப்பு பிரிகை சக்தியை காணலாம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா -263 கிலோஜூல் 3 எசுவின் விதிப்படை இது சக இது என்ன எசுவின் விதிப்படை இப்படி போய் இப்படி வாரதும் அப்படி இருக்கும் சமனாக இருக்கும். சக 6 தர 272 கிலோஜூல் 3 சமன் 946 கிலோஜூல் 3 சக டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் டி இன்டு 3. சரிதானே? இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா விட வந்து டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் டி வந்து 141 கிலோஜூல் 3 சரிதானே? சிம்பிளான ஒரு கேள்வி. இதே மாதிரி கேள்வி தான் போன வருஷம் வந்தது பிணைப்பு பிரிகையில். சரிதானே? அவங்க மாறி போகணும். ஆகவே பிணைப்பு பிரிகை கொஞ்சம் கணக்குகள் செய்திருப்போம்.
அதுகளை பற்றி அதற்கு அடுத்து ரைஸ் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? முடிஞ்சா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போ. சரி, அடுத்தது 22வது கேள்வி. பின்வருவனவற்றுள் 3D தொகுப்பு மூலகங்கள் தொடர்பாக பொய்யான கூற்று எது? ஸ்கண்டியம், டைட்டேனியம், நாகம் ஆகியன மாறும் வலுவளவுகளை வெளிப்படுத்துவதில்லை என்றால் மாறும் ஒட்சியேற்ற நிலைகளை காட்டுவதில்லை என்று கேட்டுக்கிறார். ஸ்கண்டியத்துக்கு காட்டாது, +3 மட்டும்தான். சட்டனுக்கும் காட்டாது, +2 மட்டும்தான். ஆனா டைட்டேனியத்துக்கு +2, +3, +4 இவ்வளவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருப்போம். இந்த தீத்தோப்பு மூலங்களுடைய ஒட்சியேற்ற நிலைகள். ஸ்கண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், Cu, சட்டன். இதுக்கு +3 மட்டும் வரும். 3, 234, 200 நான் பாரு சொல்ற பீரியட்ல ஞாபகம் வச்சிருக்கோம். 234, 5, 234, 5, 6, 234, 5, 6, 7. அதுக்கு பிறகு 234, 5, 6 குறை. இதுவரை கூட்டிட்டு பிறகு குறை. அதுக்கு பிறகு 234, 234, 234, 2 இது கொண்டிருக்கு. +1 பெருமா அது ஞாபகம். 3, 234, 234, 5, 234, 5, 6, 234, 5, 6 ஞாபகம் இருக்கும். என்ன மாதிரி இதான் ஐடியா. 3, 234, 234, 5, 234, 5, 6, 234, 5, 6, 7 பிறகு எல்லாரையும் கூட்டிக்கொண்டு போகும். கூட்டிக்கொண்டு போகும். பேண்டு 1 குறைஞ்சிது. பிறகு மாறாம இருந்து பிறகு 2. சரிதான்? அப்ப ஞாபகம். இதெல்லாம் பிள்ளைகள் ஸ்கண்டியத்தை தவிர மற்ற எல்லாருக்கும் +2 வரும். இதெல்லாம் பிளஸ் பிள்ளைகளா ஒட்சியேற்ற நிலைகள் +2 வரும். ஸ்கண்டியத்தை தவிர மற்ற எல்லாருக்கும் +2 வரும். பாருங்க, ஸ்கண்டியத்துக்கு +3 மட்டும் தான் வருது. சட்டனுக்கும் வலுவளவு 2 தான். 2 தான் காட்டும். ஆனா டைட்டேனியம் என்ன இது? +2, +3, +4 காட்டும். இதுல பிள்ளைகள் பொதுவாக
காணப்படாதது எதென்று கேட்டால் இவ்வளதையும் பார்த்து வைங்கோ. வரையறதுக்கு எப்பிக்கு மெயின் ஆனது கேட்டா 2+3 4 5 6 பேசிக்கா 4 5 6 எப்பிக்கு 4 5 6 யார் அதுல உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல 5 மார்க் தான் 2 காட்டியிருக்காங்க. 5 மார்க் சரிதான். ஓவர்டுக்கு 2+3+ தான் மெயின். +4 பெருவையா சரிதானே. நிக்கலுக்கு 2+ தான் மெயின். இதுகள் பெருவையா இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படியா. நான் இதுல எழுதி உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. இந்த பேட்டர்ன் சொல்லி தந்துருக்கிறேன். 3 சொன்னமாவ 3 234 234 5 234 5 6 234 5 6 பிறகு ஒன்று குறை 234 5 6 அதுக்கு பிறகு 234 234 234 ஞாபகத்துவீங்களானே. அதுக்கு பிறகு இதுல எது கூடுதலாக இருக்கு அது குறைந்த அளவில் இருக்குன்றதெல்லாம் பார்த்து வைக்குங்கோ சரிதானே. ரைட். 3D தொகுப்பு மூலகங்கள் சிறந்த கைத்தொழில் ஊக்கிகளாகும். சரி, நிக்கல் ஊக்கி பிளாட்டினம் ஊக்கி சரிதானே இதுகள் பார்த்திருப்பீங்க. 3D தொகுப்பு மூலகங்களை நாங்கள் பாவிக்கிறது நிக்கல் ஊக்கி எப்பி ஊக்கி. எப்பி ஊக்கி நாங்கள் இது படிப்போம் இண்டஸ்ட்ரியல்ல ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் பயன்படும். நிக்கல் ஊக்கி பயன்படும் எங்க அட்கீன்கள் ஐதரசனேற்றத்துல ஊக்கிகளாக பயன்படும் சரிதானே. அப்ப அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது எம்மெனானது அமிலம் ஈரியல்பு மூல ஒட்சைட்டுகளை உருவாக்கும். எம்மெனும் உருவாக்கும் குரோமியம் உருவாக்கும். அமிலம் மூலம் ஈரியல்புடைய ஒட்சைட்டுகளை உருவாக்குறது எம்மெனும் பெரும் குரோமியமும் பெரும். எம்மெனுக்கு வந்து +2 +3 +4 +6 +7 இதுல MnO2 தான் ஈரியல். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். MnO2 ஈரியல். ஈரியல்வை விட குறைஞ்சதெல்லாம் மூலம் கூடின ஒட்சியேற்றனுடையதெல்லாம் அமிலம். ஈரியல் தான் மெயினா தெரிஞ்சு வச்சிருப்போம். இதான் ஈரியல். ஈரியல் விட குறைஞ்ச ஒட்சியேற்ற நிலையில உள்ளதெல்லாம் என்னவா வரும் மூலமா வரும். கூடுதல் எல்லாம் அமிலமா வரும். அப்ப +2 MnO +3 Mn2 இதெல்லாம் மூல ஒட்சைடு. அதனால மூலம் மென்மூலம் மென்மூலம் என்று சொல்லுவேன். மூல வலிமை குறைகிற மாதிரி காட்டி. இது +6 மென் அமிலம் அங்கால மென் அமிலம். அடுத்தது நான் நினைக்கிறேன் +7 சாரி ஒட்சைட போட MnO3 Mn2O சரிதானே. இது மென் அமிலம் இது அமிலம். இது மென் அமிலம் இது அமிலம். மூலம் மென்மூலமாகி ஈரியல் பாகி மென்னமிலமாகி அமிலமாகி. அப்ப ஒட்சியேற்றன் கூட ஒட்சைட்டு கலந்த மூல வலிமை குறைந்து அமில வலிமை கூடுது. மூல வலிமை குறைந்து அமில வலிமை கூடும். அப்ப எம்எனின் ஒட்சியேற்றன் அதிகரிக்கும் போது ஒட்சைட்டுகளின் மூல வலிமை குறைந்து அமில வலிமை கூடும். மூல வலிமை குறைந்து அமில வலிமை கூடும். சரி, ஒட்சியேற்றன் கூட மூல வலிமை குறைந்து அமில வலிமை. இதே மாதிரி குரோமியத்தை எடுத்தீங்கன்னா குரோமியத்தை முறையெல்லாம் பார்ப்போம். குரோமியத்துல +3 Cr2 தான் ஈரியல். ரெண்டு தான் முந்தி பழைய சிலபஸ்ல வெரேடியம் இருந்தது. இப்ப எங்களுக்கு எம்எனும் குரோமியம் மட்டும்தான். சும்மா தேவை இல்லாம கணக்க படிக்காங்க. படிக்கிறது அவ்வளோத்தையும் தக்க வைக்கிறது கஷ்டம். +3 Cr2 தான் ஈரியல். இதை விட குறைஞ்சதெல்லாம் மூலம், இதை விட கூடினது அமிலம். இதுல விட குறைஞ்சதுல ஒரு ஆள் இருக்கிற +2 CrO அது மென்மூலம். அடுத்த அங்கால +4 +6 வரும். +4ல CrO2 +6ல CrO3 +6ல CrO3 CrO2 நான் நினைக்கிறேன் மென்னமிலம் இது அமிலம். அப்ப இதுலயும் பாருங்க மூல இயல்பு குறைந்து அமில இயல்பு சரிதானே. ஓகே, அடுத்தது எல்லா 3D தொகுப்பு மூலகங்களிலும் குறைந்த உருகு நிலை கொண்டது சரி.
உருகுநிலை இப்படி குறையும். வைக்ரோடை இஸ் பீகோனி மங்கூசன் என்ன வரும்? வை வனேடியம், குரோ குரோமியம், டை டைட்டேனியம், இஸ் டைஸ், அங்கால பீகோனி, அங்கால மங்கூசன் இப்படி குறையும். வைக்ரோடைஸ் பீகோனி மங்குசன் ஞாபகம் வச்சிருப்போம். இதுல சட்டனுக்கு ஏன் உருகுநிலை மெல்டிங் பாயிண்ட் ஏன் நல்லா குறைவா சட்டன் இலக்கண 3d10 4s2 4s2 3d10 4s2. இந்த இது ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த நிலையில இருந்து கொண்டு உலோக பிணைப்பின் உருவாக்கத்துக்கு அதாவது இலத்திரனை பங்களிக்கிற தன்மை, அதாவது இலத்திரனை வழங்குற தன்மை இவைக்கு குறை, சட்டனுக்கு சரியான குறை. அதனால மெட்டலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதாவது உலோக பிணைப்பு வலிமை குறை. அதனால உருகுநிலை குறை. அப்ப எல்லாரையும் விட யாருக்கு உருகுநிலை குறைவண்டா சட்டனுக்கு குறை. அப்ப எல்லா 3D தொகுப்பு மூலங்களிலும் குறைந்த உருகுநிலையை கொண்டது சட்டன் ஆகும். வனேடியத்தின் நேரோட்சியேற்ற நிலை +2 தொடக்கம் +5 வரை ஆகும். வனேடியத்துக்கு என்ன பார்த்தாங்க? கண்டியம் டைட்டேனியம், கண்டியம் டைட்டேனியம் வனேடியம். இதுக்கு 3, இதுக்கு 234, இதுக்கு 234 5. சரி, +2 தொடக்கம் +1 என்ன சொல்லித்தனா? 3 234 234 5 234 56 234 567, அதுக்கு பிறகு 234 56, அதுக்கு பிறகு 234 234 234. கவனம், செப்புக்கு +1 வரும், அங்கால 2. இதெல்லாம் சொல்லிடும். இந்த முக்கியமான இந்த ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற இந்த விடயங்களை வச்சுக்கொண்டுதான் எம்சிக்குள்ள சொல்லிக்கொண்டு போயிடும். சரிதானே? அப்ப ஏதாவது எழுதுறதுக்கு டைம் தரணுமோ? இல்ல. அப்ப இதுல பாருங்க, எட்மெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூட 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 என்ன நடக்குது? பேசிசிட்டி குறைந்து அசிடிட்டி கூடும். இது Mn +4, அது அம்போட்டிரிக் ஆக்சைடு. இது +3, இது அம்போட்டிரிக் ஆக்சைடு. சரிதானே? நோட் பண்றா நோட் பண்ணிக்கொள்ளும். சரியா பிள்ளையர்? இருபத்தி 3வது கேள்விக்கு போவோம். 23வது கேள்வி. மூன்று NO கேஸ் NO2 கேஸ் N2O கேஸ். சரியோ? என்னென்ன தரவு தந்திருக்கண்டா
டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் எஃப் தந்திருக்கு. NO2க்கு எவ்வளோண்டா 35 கிலோ ஜூல் மோல் மைனஸ். இதே போடுறோம் கிலோ ஜூல் மோல் மைனஸ். இப்படி அட்டவணையா போட்டா உங்களுக்கு பார்க்குற ஈஸியா இருக்கும். 35. N2O தந்திருக்கு 80. NO தந்திருக்கு 90. சரியா? இத்தாக்கத்தின் தொடர்பாக என்ன தாக்கம் என்று கேட்டுக்கிறார். இது அகவப்ப தாக்கமா புறவப்ப தாக்கமா? அகவப்ப தாக்கமா புறவப்ப தாக்கமான்னு கண்டுபிடிக்கிறக்கு என்ன ஒண்ணுமெண்டா இதுண்ட வெப்ப உள்ற மாற்றத்தை கண்டுபிடிக்க. அப்ப வெப்ப உள்ற மாற்றம் டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் தாக்கம், தாக்கத்தின் வெப்ப உள்றை மாற்றம் சமன் சிக்மா இன்டு டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் எஃப் விளைவுகள் ப்ரொடக்ட்ல இருந்து மைனஸ் சிக்மா இன்டு டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் எஃப் தாக்கிகள் ரியாக்டன்ஸ் கழித்தவர். விளைவு என்ன? எண்ணூற்று. எண்ணூற்றுக்கு 35 சமப்படுத்தி தானே இருக்கு. ஓகே, 35 எவ்வளவு சமப்படுத்தாமலும் இருக்கும். அவை எக்ஸாம் போர்ட்ல கவனிச்சு கொள்ளும்போது சமப்படுத்தி இருக்கும். 35 N2O 80. இதுல இருந்து 3 தர 90 கழிக்கலாம். கழிச்சா 35 80 எவ்வளவு? 115 இருந்து மைனஸ் 270 கழிக்கும். மைனஸ் 270 இருந்து 115 கழிக்கும். 115 கழிச்சா 5 6ல அவ்வளவு மைனஸ் 155 155 கிலோ ஜூல். ஆகவே இது என்ன தாக்கம்டா? புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கம்டா விளைவில ஒரு ஆள் வெப்பம் என்று நீங்க போடலாம். இது ஒரு புறவெப்ப தாக்கம். சரிதானே? புறவெப்ப தாக்கம்டா வெப்பநிலை கூடினால் என்ன நடக்கும்? படிச்சிருக்கிறோம். அகவெப்ப தாக்கம்டா வெப்பநிலை கூடினா கேபிஏசி கூடும். புறவெப்ப தாக்கம்டா வெப்பநிலை கூடினா கேபிஏசி குறையும். ஏனென்றா கேசிக்கான கோவியல் தாக்கம் NO2 கேஸ் செறிவு, N2O கேஸின் செறிவு கீழ் NO கேஸின் செறிவின் கனம். வெப்பநிலை கூடினால் இந்த சமநிலை என்னையும் என்றா பின்னோக்கி நகரும். வெப்பநிலை கூடினா இந்த சமநிலை பின்னோக்கி நகரும். இந்த இது குறைஞ்சு இது கூடும். ஆகவே கேசி குறையும். ஆகவே புறவெப்ப தாக்கம் என்றா வெப்பநிலை அதிகரிப்புடன் கேசி குறையும். அகவெப்ப தாக்கம் என்றா வெப்பநிலை கூடும் போது கேசி கூடும். ஆகவே வெப்பநிலையுடன் சமநிலை மாறி கூடுமா குறையுமா என்று கேட்டால் மாற்றமடையும் என்றால் பொதுவாக சொல்லலாம். அகவெப்ப தாக்கம் என்றா வெப்பநிலை உடைக்க கேசி கூடும். புறவெப்ப தாக்கம் என்றா வெப்பநிலை உடைக்க கேசி குறையும். ஆகவே முதலாவது விடதான் இதுல சரியானது. ஏனென்றால் தாக்கத்தின் வெப்ப உள்ற மாற்றம் மைனஸ் 155 கிலோ ஜூல் ஆவதோடு வெப்பநிலை அதிகரிப்புடன் தாக்கத்தின் சமநிலை மாறிலியின் பெருமானம் குறைவடையும். முதலாவது விடை. சோ இது ஏதாவது நோட் பண்றதை நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் சொல்றத தெளிவைங்கோ. அகவெப்ப தாக்கமெனின் வெப்பநிலை கூடும் போது கேசி கூடும். புறவெப்ப தாக்கமெனின் வெப்பநிலை கூடும் போது கேசி குறையும். அகவெப்ப தாக்கம்டா வெப்பநிலை உடைக்க கேசி கூடும். புறவெப்ப தாக்கம்டா வெப்பநிலை கூடும் போது கேசி குறையும்.
சரி, அடுத்த 24வது கேள்வி. பென்சீன் சி டபுள் பொண்டோ CH2 O இதுல தனிச்சோடி இருக்கும். இங்கால இது ஒரு பென்சீன்ல நேரடியாக இணைந்த அணுவில தனிச்சோடி இலத்திரன் இருந்தால் அது ஒரு ஏவும் கூட்டம். அப்ப இது ஏவும். பென்சீன்ல நேரடியாக இணைந்த கார்பனுக்கு டபுள் பொண்டோ வந்தா அது ஏவல் அகற்றும். கார்பனுக்கோ ஏதோ ஒரு அணுவுக்கு ஏவல் அகற்றும். என்ன வழிகாட்டி? மெட்டா வழிகாட்டி. மெட்டா வழிகாட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? பென்சீன் வளையத்துல நேரடியாக இணைந்த அணுவோட டபுள் பொண்டோ வந்தா NO2 N டபுள் பொண்டோ C டபுள் பொண்டோ H C டபுள் பொண்டோ OH C டபுள் பொண்டோ CH3 அல்டிகைட் கூட்டம், கீட்டோன் கூட்டம், ஏமைட் கூட்டம், எசிட்டர் கூட்டம் எல்லாத்துக்கும் C டபுள் பொண்டோ சரிதான். மெட்டா வழிகாட்டி. இது ஏவும் ஓதோ பெறா வழிகாட்டு. ஏவும் என்றாலே தாக்குதிறனை கூட்டும். வளையத்தை ஏவு. இது ஏவல் அகற்றுதல் தாக்குதிறனை குறைக்கும். ஆகவே தாக்குதிறன் கூடிய வளையம் எதுண்டா இது முதலாவது, இது இரண்டாவது என்று எடுத்துக்கிறா. தாக்குதிறன் கூடிய பென்சீன் வளையம் எதுண்டா முதலாவது, சாரி இரண்டாவது. தாக்குதிறன் கூடியது, தாக்குதிறனை பாத்தீங்கன்னா முதலாவது விட இரண்டாவது தான். ஏனென்றா இந்த கூட்டம் இந்த வளையத்தை ஏவுது. தாக்குதிறன் அதனால முதலாவது விட இரண்டாவது கூட. ஆகவே தாக்கம் இலத்திரன் நாட்டை பிரதியிட்டு தாக்கம் Br2 FeBr3 போடுறோம். Br2 FeBr3 போட்டால் புரோமினேஷன் நடக்கும். புரோமினேஷன் இப்ப எங்க நடக்கும்? எங்க போய் Br3 இரண்டாவது பென்சீன் தான் பிரதியிடப்படும். அது எந்த இடையில பிரதியிடப்படும்? ஓது அல்லது தராவில Br பிரதியிடப்படும். சோ அந்த வகையில பொருத்தமான விடை 5வது. அப்ப தாக்கங்கள் நடைபெறக்கூடிய இடம் இந்த இடத்துல நடக்கலாம், இந்த இடத்துல நடக்கலாம், இந்த இடத்துல நடக்கலாம். அதுல பெறாவில Br போட்டு காட்டிக்கிறான், ஓதோல Br போட்டு காட்டியிருந்தாலும் சரி. அப்ப 5வது விட வேணும். சோ ஏதாவது நோட் பண்ணுவோம். சரி, ஓகே. இதே மாதிரி இப்படி ஒன்றை பார்ப்போம். இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செய்யணும். இப்படி வந்துட்டு ஒரு CH2 வந்துட்டு CH2. இது CH2 நீங்க எப்படி எடுக்க வேணும்னா ஒரு அட்டையல் கூட்டமாக இருக்கும். அட்டையல் கூட்டங்கள் பென்சீன் வளையத்தை எப்படி ஏறுவோம்டா நலிவாக ஓதோ பெறா வழிகாட்டி. அந்த வகையில பாத்தீங்கன்னா
இந்த வளையத்தை விட, அதாவது முதலாவது வளையத்தை விட இரண்டாவது வளையத்தில் தான் தாக்கம் கூட. ஏனென்றா இது வன்மையாக தாக்குதல் கூடிய வளையம் இரண்டாவது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் எந்த வளையத்துல தாக்கம் நடக்கும்டா இரண்டாவது வளையத்துலதான் தாக்கம் நடக்கும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். குறிக்கிறேன்டா குறிச்சு கொள்ளுங்க. சரி, என்ன வழியா? ஓகே, நீங்க குறிச்சிருப்பீங்க. அடுத்த கேள்வி போவோம். சேர்வை ஏ ஆனது எல்லை இலக்கோருடன் தாக்கம் புரிந்து பி ஐ தரும். முதலாவது விடைக்கு அது CONH2 இங்கால CH2 C ரிபிள் பாண்ட் CH. சரிதானே? யாரோட தாக்கம் புரிய வர்றோம்? LiAlH4. இதானே LiAlH4 தாக்கம் புரிய விட்டா LiAlH4 என்ன செய்யும்டா இந்த CONH2 ஐ CH2NH2 தாக்கும். CH2NH2 இங்கால CH2 C ரிபிள் பாண்ட் CH. ஓகே, NH2 தாக்கும். ஏயிலும் பி மூலத்தன்மை கூடியது. ஓ சரி, வேறண்டா இது அமை, இது முதலமை. ஏமைட்டுகளை விட அமைன்களுக்கு மூல வலிமை கூட, எல்லாருக்கும் தெரியும். ஏமைட்டை விட அமைன்களுக்கு மூல வலிமை கூட. அப்ப கூட சைவடகம் 5 பாசியில் பி ஆனது எண்ணெய் நோட்டுடன் எச்சியுடன் பதிகரிக்கிறீங்க. இதுதான் பி. எண்ணெய் நோட்டு டைரோட் எச்சியல் சைவடகம் 5 பாசியா. சைவடகம் 5 பாசியில தாக்கமடைய விடையிக்க பிள்ளைகள் பென்சீன் வளையத்துல நேரடியாக NH2 கூட்டம் இருந்தா தான் அது N2Cl ஆக மாறும். பென்சீன் வளையத்துல நேரடியாக NH2 கூட்டம் இருந்தா தான் அது N2Cl N2+Cl மைனஸா மாறும். அதாவது பென்சீன் டயசோடியம் குளோரைடா மாறும். ஆனால் இப்படி இருந்தால் இது அலிபெட்டிக் முதலமை. அது பென்சீன்ல நேரடியா NH2 இருந்தா தான் அரோமேட்டிக் முதலமை. இதுக்கு என்னோட டயலோடியல் நீங்க சைரோட கவஞ்ச வாசியில சேர்த்தானே அரவப்பல் சேர்த்தாங்க நடக்க போறதாக இதுதான். CH2 NH2 CH2OH ஆகும் சக N2. இது அப்படியே விளங்க மாட்டேனே. ஏகமா பி ஆகிய இரண்டும் அமோனியா சேர் ஏஜியனோத்துடன் தாக்கம் புரிந்து வேறுபடி சரி, அமோ ஏயும் கொடுக்கும் பியும் கொடுக்கும். ஏனண்டா RC ரிபிள் பாண்ட் CH அமோனியா சேர் ஏஜியனோத்தையே கேட்டீங்கடா வார விளைவு RC ரிபிள் பாண்ட் C' வெள்ளை வீழ்படி கொடுப்பார். அவை இரண்டும் கொடுக்கும் என்று சொல்றது சரி. ஆகவே பொருத்தமான விட முதலாவது எல்லாத்துக்குமே சொல்லுது. இரண்டாவது விட வராது. இரண்டாவது விடையில இதுக்கு பதிலாக CH3 இருக்கு. ஆகவே அமோனியா சேர் ஏஜியனோத்ரியோட வெள்ளை வீழ்வடிவை தரும் என்ற கதைக்கு இரண்டாவது விடையும் பொருந்தாது, மூன்றாவது விடையும் பொருந்தாது. சரிதான்? எல்லையில போற கேட்கிறாங்க எல்லாரும் தேவை. சரி, நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். இரண்டாவது விடையில இருக்கிற பிரச்சனை ஏன் வரவில்லைன்னா இந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அது ஒரே மாதிரி தான். சரிதான்? இவ்வளவு முதலும்
சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு மூன்றாவது விட ஏன் வராதுன்றதையும் சும்மா இருக்க சொல்லிட்டாங்க. மூன்றாவது விடைய பாருங்கோ. NH2 CH2 C டபுள் பொண்டோ CH3. இதுக்கு நீங்கள் எல்லைகளை போரோட தாக்கம் புரிய விட்டா என்ன நடக்கும்? NH2 அப்படியே இருக்கும். CH2 CH OA CH3 என்று, அதாவது கீட்டோன் அல்கோஹாலா தாழ்த்தப்படும். அதனால மூல வலிமை இது மாறுமா? இல்லை. ஆனா ஏ விட பிக்கு மூல வலிமை கூட சொன்னாங்க. பிறகு பிக்கு N2 வழி விடுதான். NaNO2 டைலூட்டேசியல் சைவர் வழக்கம் 5 பாதி வெப்பநிலையை தொலைப்பட விட்டா NH2 கூட்டம் N2Cl ஆக மாறும். N2 plus Cl minus. இது அப்படியே இருக்கும். CH3 CHOH CH3 என்றே இருக்கும். இப்படியே. ஸோ இதெல்லாம் பொருத்தமில்லை. N2 வாய் வருமென்றெல்லாம் அதெல்லாம் வராது. 26வது கேள்வி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. அது நாங்கள் புறம்பாய் இந்த பேப்பர் எல்லாம் முடிய 25 பட்ஜெட் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி முடிய செய்வோம். சரிதானே? 27வது கேள்விக்கு வருவோம். 27 இலகுவான கேள்வி. மின்பகுப்பு கலம் ஒன்றில் நடைபெறும் AlH6 3 சக 3D Al solid சக 6F - எனும் அலைத்தாக்கம் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் அது உண்மையானது. AlH6 3 என்றா இதுல அலுமினியத்துக்கு +3, இந்த அலுமினியத்துக்கு 0. என்னண்டு 3 வந்த அலுமினியத்துக்கு +3, 6 புளோரினுக்கு 6 அப்ப 3 மிச்சம். சோ அலுமினியம் ஒட்சியேற்றப்படும். அலுமினியம் +3 இருந்து 0க்கு தாழ்த்தப்படும். AlH6 3 தாழ்த்தப்படும். சரி, அலுமினியத்தின் ஒட்சியேற்றலை -3 இருந்து 0க்கு மாறுவது, +3 இருந்து 0க்கு மாறுவது. F- தாழ்த்தியாக தொழிற்படும். இதுலயும் F- தான் இருக்கு, இங்கேயும் F- தான் இருக்கு.
எஃப் மைனஸ் ஒட்சியேட்டன் மாறே எஃப் மைனஸ் தாழ்த்தப்படும் அதுக்கு 28வது கேள்வி. 28 என்பது என்னண்டா அல்டிகைட்டுக்கு எண்ணெய் வச்சு சேர்க்கிறான். அல்டிகைட்டுக்கு எண்ணெய் வச்சு சேர்க்கிறதுன்றது அல்டோல் தாக்கம். CH3 C டபுள் பாண்ட் எல்லாருக்கும் அல்டோல் தாக்கம் தெரியுமோ? அல்டோல் தாக்கம் தெரியலையா ஒரு வீடியோ அமைக்கிறேன். பேப்பர் கிளாஸுக்கு நீங்க பொருத்தமான ஆளுங்க. டயலூட் எண்ணெயோ சேர்த்தா அல்பா ஐதரசனை கொண்டுள்ள அல்டிகைட்டுகள் அல்டோல் தாக்கத்துக்கு உட்படும். அல்டோலை விளைவாங்க. அப்ப என்ன வரும்? CH3 CH OH CH2 C டபுள் பாண்ட் H. அதுக்கு பிறகு இதுக்கு H பிளஸ் சேர்க்கிறேன். H பிளஸ் சேர்த்து வெப்பம் ஏற்றணும். அதை கோடையில H பிளஸ் H பிளஸ் வெப்பம் கோடையில இதுல இருக்கிற OH மெச்சிங் செய்து நீர் அகற்றப்படும். அதுதான் CH3 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் H. அதுக்கு பிறகு இதுக்கு என்ன வேறண்டா CH3 MgBr சேர்த்துட்டு H பிளஸ் சேர்க்கிறேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேர்த்து காட்டுறேன். CH3 MgBr சேர்த்தா என்ன வேணும்டா CH3 CH டபுள் பாண்ட் CH COMgBr இங்கால H இங்கால CH3 இப்படி வரும். அதுக்கு பிறகு இதுக்கு H பிளஸ் சேர்க்கிறோம். H பிளஸ் சேர்த்தா என்ன நடக்கும்டா இந்த கூட்டம் OH ஆக மாறும். CH3 CH double bond CH C OH H அப்ப ஃபர்ஸ்ட் அல்டோல் ரியாக்ஷன், அது பிறகு டீஹைட்ரேஷன் நீராற்றப்படுது, அதுக்கு பிறகு கிரிக்னாட் ரியாக்ஷனோட தாக்கம். பொருத்தமான விடை 4வது. சரிதானே? இது ஒன்று எழுதுறதுக்கு இல்லையா நினைக்கிறேன். இரண்டாங்க எல்லாம் விளைவில் கிடக்குத்தானே. குயிக்கா நோட் பண்றானே, ஏதாவது நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், 30வது கேள்வி போவோம். 30வது கேள்வி வழியாக கவனிங்க. இந்த ஃபேஸ் டயக்ராம் 29 வேண்டாம், அது இண்டஸ்ட்ரியல் பிரவாகம். P எதிர் T வரை இப்படி காட்டுகிறது. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இது S1, இது S2, இது L, இது T. இந்த புள்ளியில இது ஒரு மும்மை புள்ளி என்று சொல்றேன். இது ஒரு அவத்தை, இது ஒரு அவத்தை, இது ஒரு அவத்தை, இது ஒரு அவத்தை விளாண்டு தந்திருக்கு. இந்த புள்ளியில பாத்தீங்கன்னா S1 S2 L மூன்றும் சமநிலையில் இருக்கும். S1 S2 G S1 S2 G என்ற இந்த புள்ளியில சமநிலையில் இருக்கும். இப்ப நான் சும்மா போட்டு வர்றேன். இது X, இது Y, இது Z. சரிதானே? அதே மாதிரி நீங்களும் குறியுங்க. அதுல XY Z என்று குறியுங்கோ. S1 S2 G ஆகிய அவத்தைகள் சமநிலையில் இருக்கும் ஒரு வெப்பநிலை அமுக்க நிலைமைகள் உள்ளது. அதாவது அது என்ன வெப்பநிலை அமுக்கம் என்றா
இந்த P1 என்ற அமுக்கம் T1 என்ற வெப்பநிலையில X என்ற புள்ளியில S1 S2 G மூன்றும் சமநிலையில இருக்கும். அந்த கூட்டு சரி. அப்ப எக்ஸில் என்று வெளியிடுவோம். முதலாவது கூட்டு இருக்கല്ലോ அதுல எக்ஸில் வந்து மூணு சமநிலை. S1 S2L எங்க சமநிலையில இருக்கும்? S1 S2L S1 S2L S1 இங்கால S2L எங்க இருக்கும்? புள்ளி சற்றில. அடுத்த புள்ளி சற்றில சமநிலையில இருக்கும். S1 S2L ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கല്ലോ அதுக்கு புள்ளி சட் என்று போட்டு வைப்போம். அடுத்தது S2LG புள்ளி வையில சமநிலையில இருக்கும். புள்ளி வையில இது ஒன்று இந்த அவத்தை மூணு சந்திக்கிற புள்ளி தானே இது மூன்றும் இது இஞ்சால இருக்குது இது இருக்கு மூணு சந்திக்கிற புள்ளி தான் செட். நாலாவது S1LG மூன்றும் சந்திக்கிற புள்ளி இல்லை. நாலாவது தான் என்னது? பொய்யான கூற்று. இரண்டுக்கு மேற்பட்ட அவத்தைகள் சமநிலையில் இருக்கும். மூன்று வெப்பநிலை அமுக்க நிலைமைகள் அவத்தை வேறுபடத்தில் இருக்கு. இரண்டுக்கு மேற்பட்ட அவத்தைகள் சமநிலையில் இருக்கும். மூன்று அவத்தைகள் சமநிலையில் இருக்கும். மூன்று பாயிண்ட் இருக்கான். இரண்டுக்கு மேற்பட்ட அவத்தைகள் இதயத்தில் அவத்தை சமநிலை இருக்கு. புள்ளி எக்ஸ்ல மூன்று அவத்தை என்னென்ன? த்ரீ பேஸ் S1 S2 அது அடுத்தது G. இதுல யார் ஈக்குவல் இருக்கு? S2L G. இதுல யார் புள்ளி சட்டில S1 S2L. அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட அவத்தைகள் சமநிலை இருக்கும். மூன்று வெப்பநிலை அமுக்க நிபந்தனைகள் உள்ளன. இந்த புள்ளி எக்ஸினை P1 அமுக்கத்திலையும் G1 வெப்பநிலையிலும் மூன்று அவத்தைகள் சமநிலையில் இருக்கு. அதே மாதிரி நான் சும்மா குறிச்சு வர்றேன். நம்மளே இது P2 அமுக்கம் T2 வெப்பநிலையில சமநிலையில இருக்கு. S2LG அடுத்த இதை சும்மா குறிப்போம். ரைட். T3 வெப்பநிலை P3 அமுக்கத்துல சட்டண்ட புள்ளியில S1 S2L மூன்றும் சமநிலையில இருக்கு. அப்ப அந்த மும்ம புள்ளியை பற்றி தான் இந்த கேள்வியில கேட்டுக்கிறாங்க. என்னதை பற்றி? மும்மை புள்ளி மும்ம புள்ளிகளை பற்றி கேட்டு. அப்ப எத்தனை மும்ம புள்ளி இருக்கு? மூன்று மும்ம புள்ளி. அப்ப மும்ம புள்ளிக்குரிய அமுக்கம் தான் இது வெப்பநிலை. அதான் அந்த டிபி நிலைமைன்னு சொல்லி இருக்கிறது. அது சில வேளை உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இந்த மும்ம புள்ளிக்குரிய அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் கூடிய வெப்பநிலையும் அமுக்கத்தை பற்றி. ஓகே, இன்றைக்கு 30 கேள்வி முடிச்சிருக்கிறோம். அடுத்த கிழமை 20 கேள்வி அங்கால இருக்குது. சிம்பிள் இருக்கிறது. அடுத்த கிழமை நாங்கள் 2018ஆம் ஆண்டு பாஸ் செய்வதற்கு போயிடுவோம். சரிதானே? ஓகே, நாங்கள் 2018க்கு போகக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ரக்சரஸே செய்து முடிச்சிடுவோம். சரிதானே? நல்ல ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்தால் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு போவேன். ரைட், குட் நைட்.